சங்க செயலாளர் டாக்டர் குலதேவி அவர்கள் நமது தலைவர் பரமசிவன் அவர்களுக்கு காலரை அளித்தார். அனைவருக்கும் இனிய காலைதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் முழுவதும் உலகம் முழுவதும் தாய்ப்பாலினுடைய மகத்துவம் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு பகுதியில் உலகில் மிகப்பெரிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் 200 நாடுகளுக்கு மேலாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 48,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு அமைப்பு. அவங்களுடைய பணி ரொம்ப மிகப்பெரிய அளப்பெரியது. இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படுகிற அந்த போலியோவை ஒழிக்கிறதுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது. மருத்துவ முகாம்கள், இரத்த தான முகாம், பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவி செய்கிறது, நிவாரணம் வழங்குறது, மரக்கன்று நடுதல், இந்த மாதிரி அனைத்து சமூக மனிதநேய பண்புகள்லையும் செயல்கள்லையும் முன்னணியில் இருக்கிறது உலகில் இந்த ரோட்டரி கிளப். அதில் கிளை நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்டர் இன்று தாய்மார்களுக்கு தாய்ப்பால் வார விழா அந்த கொண்டாட்டத்தில் ஒரு நாளில் உங்கள் கூட பயணிக்க விரும்புகிறாங்க. அந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரை வழங்குவதற்காக தலைவர் அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ரோட்டரி சார்பாக இந்த சிறப்பான ஒரு முகாம் உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உங்களோட கொண்டாடுகிறோம். இது நம்ம இயற்கையை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்ற அடிப்படையில் தாய்மார்களுக்கு அருமையாக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிடுவோம். அந்த வாரத்தில் எங்கள் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களையும் இந்த விழாவுக்கு வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் சங்க செயலாளர் அவர்களையும் வரவேற்கிறேன். எங்கள் ரொட்டோரியன் வாஸ்து பிரசிடென்ட் தங்கராஜ் அவர்களையும் வரவேற்கிறேன். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி சேர்மன் சரவணன் அவர்களையும் வரவேற்கிறேன். நர்சிங் காலேஜ் பிரின்சிபால் மேடத்தையும் வரவேற்கிறேன். மற்றும் இந்த துறையின் டாக்டர் சுஜாதா அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் செல்வம் சார் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய ரோட்டரி கிளப்புடன் கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வருடம் கொடுக்க உதவி புரிந்த செல்வன் சாரையும் ஒரு வருடம் வருது. மற்றும் எங்கள் டாக்டர் வினோத் அவர்களையும் ஒரு வருடம் வருகிறது. மற்றும் எங்களை அழகாக பராமரித்துக் கொண்டிருக்கும் அமையான முறையில் இருக்கும் ராமலிங்கம் அவர்களையும் வருடம் வருகிறோம். மற்றும் எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பிறப்பு குழந்தை இருக்க போய் நாங்கள் வருகிறோம். இது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இயற்கையான ஒன்று. இந்த இயற்கைக்கு நாங்கள் ரொம்ப ஆதரவு கொண்டு இது இயற்கை தான். நம்ம பிறப்பை ஒரு இயற்கை, இயற்கைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டி நாங்கள் வருகிறோம். மற்றொரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் சரவணன் வகுப்பார். இந்த திருநெல்வேலி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் கடந்த 33 ஆண்டுகளாக எங்கள் சங்கம் ஒரு 37 ஆண்டாக இருக்குது. 33 ஆண்டுகளாக நாங்கள் இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒவ்வொரு தலைவரும் பதவியேற்றுடன் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சங்கத்துக்கு 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 11 ஆண்டுகளுமே ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவிட் காலத்தில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லி மெடிக்கல் காலேஜில் சொன்னதுனால நம்ம மூலங்கரப்பட்டி பிரைமரி ஹெல்த் சென்டரில் வச்சோம். தொடர்ந்தபடி 33 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், குழந்தைகள் நலத்துறை, தாய் சேவை நலத்துறை எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து எங்களை ஊக்கமளித்த டாக்டர் எஸ் பூங்குடி, எம்டி மைக்ரோபாலஜி, டீன் ஃபுல் அடிஷ்னல் சார்ஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருடம் இந்த நிகழ்ச்சி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அபஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய டாக்டர் ஷீபா ரோசட் விக்டர் மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஜியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா முதலாளாக அந்த தாய்மார்களுக்கோ இல்லை பிறந்த குழந்தைகளுக்கோ அந்த உதவிகள் சென்று சேர வேண்டும் என்று
ஒரு பெரும் ஒரு ஆசை கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு எப்பொழுதும் ஊக்களிக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டின் ப்ரொஃபஸர் டாக்டர் சுஜாதா லகேசன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அதே போல் எப்போவுமே வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் நர்சிங் இந்த உடைய செவிலியர் பயிற்சி பண்ணி தான் மாணவிகள் வந்து ஒரு வில்லுப்பாட்டு நடத்தி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திடுவாங்க. இன்னைக்கு ஒரு சிறு தேர்தல் இருந்ததுனால ஒரு ஒன்றாக நடத்த வேண்டியதாகிடுச்சு. அதனால இந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங் வந்து எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இந்த மருத்துவக் கல்லூரியில் திருநெல்வேலி சென்ட்ரல் சங்கம் வந்து தொடர்ந்து உதவி செய்வதற்கு ஒரு பெரும் ஆஜராக இருக்காங்க. அவங்களுக்கு அதோட பிரின்சிபல் டாக்டர் பியூரா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணி தரதுக்குன்னு எங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு டாக்டர் செல்வன் சாரோட அளவு வந்து ரொம்ப பெரியது. அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எப்போவுமே நடக்காது. ஏன்னா வருடம் அவங்க ஜூன் மாதமே ஃபோன் பண்ணிடுவார், இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் செல்வன் சார் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜின் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் சி பாலசுப்ரமணியன் சார் எம்எஸ்ஆர் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சார் சென்னையில் இருந்தால் கூட நீங்கள் நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடத்துக்க நீங்கள் வந்துட்டாங்க, கலெக்டர் மீட்டிங் போயிருக்காங்க, காலையிலே ஃபோன் பண்ணி நீங்கள் சுஜாதா மேடம் கூப்பிட்டு அதை சிறப்பாக நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருடம் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு பேபி கிட்ஸும் அதுபோல் எங்கள் சங்கத்து உறுப்பினர் நடுவில் சேர்ந்து நைட்டிகள் வந்து கொடுக்குறோம். அதற்கு வருடம் அந்த பேபி கிட்டுகளை வழங்கக்கூடிய எங்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினருடைய மேஜரோட ஐடி பாலசுப்ரமணியன் அண்ணாச்சி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறோம். அதே போல் எங்களது கடந்த ஆண்டு தலைவர் இந்த ஆண்டு அசிஸ்டன்ட் கவர்னர் செல்வ ரமேஷ் தான் இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக கோஆர்டினேஷன் பண்ணி எல்லாம் எங்களுக்கு நடந்தது. அசிஸ்டன்ட் கவர்னர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தலைவர் பரமசிவன் செயலாளர் குழந்தைகளுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து எதுக்கு உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை நம்ம ப்ரொஃபஸர் டாக்டர் சுஜாதா மேடம் உட்பட எல்லாருமே உங்களுக்கு சொல்லுவாங்க, எங்கள் கூடிய ஐகர்களோட எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அந்த தொடர்ந்து அந்த தாய்ப்பாலை கொடுக்கணும், அந்த தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் என்ன, அந்த குழந்தை பிறந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறனால அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஒரு நலன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாய்ப்பால் வர அளவாக உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த அறிவுரைகளை சரியாக எடுத்துகிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து காத்தும் அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வளர்வதற்கும் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக இன்றைய தலைமை விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கக்கூடிய டாக்டர் சுஜாதா அழகேசன் மேடம் அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றேன். என்னன்னு கேட்டு உடனே அங்கேருந்து இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு கோஆர்டினேஷன் கொடுத்து வச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம துறையில் நடக்கிறோம், அது வந்து மற்றவர்களுக்கு பயனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் டாக்டர் சுஜாதா அழகேசனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது நமது ப்ரொஃபஸர் டாக்டர் சுஜாதா அழகேசன் அவர்களை கௌரவிக்குமாறு இந்த தலைவர் அவர்கள் ஒரு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரசிடென்ட். அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கின் பிரின்சிபல் மேடம் பியூலா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களது சங்கத்தின் உறுப்பினர் அதை நீங்கள் எல்லாருமே பின்பற்றி உங்களுடைய குழந்தையோட எதிர்கால வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரும் நிகழ்ச்சியாக நடத்தக்கூடிய செவிலிய பயிற்சி கல்லூரியின் டாக்டர் செல்வன் அவர்களுக்கு எங்களது அசிஸ்டன்ட் கவர்னர் செல்வ ரமேஷ் அவர்கள் ஒரு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். கல்லூரியின் செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். வருடம் இந்த நிகழ்ச்சி இங்கே வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஜியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், சிஸ்டர்ஸு, மெடிக்கல் சூப்பரிண்டென்ட்டு, மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருப்பாங்க. ஸோ சிஸ்டர் மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுட்டு வரோம். அதே போல் இங்கே வரக்கூடிய பயிற்சி செவிலியர்கள், நம்ம நர்சஸ் நிறைய பேர் ப்ராக்டிஸில் இருப்பாங்க, அவங்களும் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் வந்து நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுஜாதா அழகேசன் அவர்கள் எங்களது சங்கத்தின் சார்பில் வழங்கக்கூடிய நைட்டிகளை வழங்கி இந்த வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த நைட்டிகளை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மேடமும் சீஃப் கெஸ்ட் டாக்டர் சுஜாதா ரவிசந்திரன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஜி அவர்களும் இந்த நைட்டிகளை பயனாளிகளுக்கு இருப்பார். இங்கே வச்சு ரெண்டு நைட்டு பின்னாடி வாங்க போட்டோ முடியுங்க அங்கேயே தெரியுது அது முன்னால் கொடுக்கணும் முன்னாடி உங்களுக்கு ஆன் பண்ணிட்டேன். ரெடி இங்கே பிரச்சனை ஓகே கந்தர இங்கிட்டு வந்துடுமா கந்தர இங்கிட்டு தான் வீலா மேடம் ரைட் ஹலோ பின்னாடி தான் இருங்க ஒன்று அச்சா
பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டி கிளப்பம், திருநெல்வேலி சில்லை கிளப்பம், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியும் இணைந்து வழங்கிய இந்த தாய்மார பாலா விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த இந்த அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ஹெச்ஓடி மேடம், அதுபோல் டாக்டர் நர்சிங் கல்லூரி பேராசிரியர் முதல்வர் சுகுலா மேடம் அவர்களுக்கும், செல்வண்ணா அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப்பிலிருந்து நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. இவர் சிறப்பாக உதவி செய்த செவிலியர் கல்லூரி ஸ்டூடெண்ட்டுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.